Hi everyone, welcome to DD Economics Tutor. Today in this video we are going to learn about what are the objectives of the government budget. So government prepared the budget for fulfilling the certain objectives. So in the objectives எல்லாமே direct outcome of the government economical, social and political policies. So எந்தெந்த various objectives வந்து government budgetல நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா reallocation of resources. So reallocation of resources பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார்ஸ்க்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி ரிசோர்ஸை வந்து ரீஅலோகேட் பண்ணுவாங்க தனித்தனியாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர். ஒன்று வந்து ப்ராஃபிட்டும் வரணும், இன்னொன்று வந்து மக்களோட வந்து நலனையும் கருதி வந்து அந்த ரீஅலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டேக்ஸ் கன்செஷன் ஆர் சப்சிடிஸ். இப்போ டேக்ஸ் கன்செஷன் அண்ட் சப்சிடிஸ் மூலமா டு என்கரேஜ் த இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் கேன் கிவ் அ டேக்ஸ் கன்செஷன் ஆர் சப்சிடிஸ். இப்போ சப்சிடி அதிகமாக வருது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வந்து இண்டஸ்ட்ரியலோ ஒரு ஃபர்மோ வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க இல்லை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னும் போது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்ம்ஃபுல் கன்சப்ஷன் குட்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஷுவராக வந்து ஹெவி டேக்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னும் போது சப்போஸ் இதுவே ஒரு நல்ல ப்ராடக்டாக அப்படின்னும் போது சப்சிடிஸ் அதிகமாக கொடுப்பாங்க, டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் வந்து டைரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் கவர்மெண்ட்டே வந்து டைரெக்டாக அண்டர்டேக் த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் ஆஃப் தி பப்ளிக் செக்டர்ஸ். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அண்ட் வெல்த். இன்கம்லேயும் வெல்த்லேயும் வந்து இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாது, அது எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா கவர்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த்தையும் ரெடியூஸ் பண்ணணும். எப்படின்னா பட்ஜெட்டரி பாலிசி மூலமா எப்படி ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னும் போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் பை இம்போசிங் டாக்ஸஸ் ஆன் த ரிச். ஸோ ரிச் பர்சன் அதிகமாக இன்கம் வாங்குறவங்க, அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க, அதிகமாக பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக போடுவாங்க. அது ஸ்பெண்டிங் மோர் ஆன் தி வெல்ஃபேர் ஆஃப் தி புவர். அப்போ அவங்களுக்கு அதிகமாக டேக்ஸ் கட்டும்போது அந்த டேக்ஸ் மூலயமா வர இன்கம்மை வந்து புவர் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா சப்சிடிஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இட் வில் ரெடியூஸ் த இன்கம் ஆஃப் த ரிச் அண்ட் ரைஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி புவர். ஸோ திஸ் இஸ் அ ரெடியூசிங் த இன்இக்வாலிட்டிஸ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி இன்கம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. எக்கனாமிக் லெவலில் எப்படி ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கணும், அதாவது இன்ஃப்ளேஷனும் இல்லாமல் டிஃப்ளேஷன் இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது தான் அது ஒரு அப்ஜெக்டிவ் ஆஃப் த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இந்த டைமில் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் டேக்ஸஸும் வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா ஃபைட்டிங் த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். ப்ரைஸ் வந்து சம்டைம்ஸ் அப்ஸில் இருக்கும், டவுன்ஸில் இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரும் டேக்ஸஸும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் இட் இஸ் இன்ஃப்ளேஷன் டைமாக இருந்ததுன்னா அக்ரிகேட் இஸ் ஹையர் தேன் த அக்ரிகேட் சப்ளை. அப்போ அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகேட் டிமாண்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட ஓன் எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டியூரிங் த டிஃப்ளேஷன் டைம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேன் இன்க்ரீஸ் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கிவ் அ டாக்ஸ் கன்செஷன் அண்ட் சப்சிடிஸ். இதுவே இன்ஃப்ளேஷன் டைமாக இருந்ததுன்னா அக்ரிகேட் டிமாண்டை பிரிங் இட் டவுன் ஃபார் ரெடியூசிங் இட்ஸ் ஓன் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்களோட செலவு எல்லாமே கம்மி பண்ணிப்பாங்க இன்ஃப்ளேஷன் டைமில். அதே டிஃப்ளேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செலவு அவங்களோட டேக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்டில் இன்ஃப்ளேஷனாக இருக்கிறதும் டெஃபிசிட் பட்ஜெட்டில் டிஃப்ளேஷனாக இருக்கிறதும் இட் மெயின்டைன் தி ஸ்டெபிலிட்டி இன் த ப்ரைஸஸ் இன் த எக்கனாமிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பப்ளிக் என்டர்பிரைசஸ். இப்போ பப்ளிக் என்டர்பிரைசஸ் போது நம்பர் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து எஸ்பெஷலி மோனோபாலிஸ், அதாவது தன்னிச்சையாக செயல்படுறது. ஸோ தே எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் மேனேஜ்டு ஃபார் தி சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக்காக மட்டுமே. இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ பட்ஜெட் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மேனேஜிங் சச் என்டர்பிரைசஸ், அந்த மாதிரி ஒரு managing such enterprises in public sector, not in private sectors, and providing a financial help also. financial எப்படி ஹெல்ப் பண்ணலாம், எப்படி வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து எல்லாமே பப்ளிக் என்டர்பிரைசஸில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். த க்ரோத் ரேட் ஆஃப் கண்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் த ரேட் ஆஃப் சேவிங் அண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கண்ட்ரியோட க்ரோத் ரேட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சேவிங்கும் அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பேஸ் பண்ணி தாங்க எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டரி பாலிசியில் வந்து சஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த பப்ளிக் செக்டர், அதாவது தேவையான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பப்ளிக் செக்டாரில் போடுவாங்க. பப்ளிக் செக்டார் மீன்ஸ் கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோன்னா வேரியஸ் ப்ரொஃபிஷன்ஸ் இந்த பட்ஜெட் லைக் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த எக்கனாமிக்கில் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண வழி பார்ப்பாங்க. அது வந்து எக்கனாமிக் க்ரோத். ரெடியூசிங் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பட்ஜெட் என்ன எய்ம் பண்ணுவாங்கன்னா ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னா டாக்ஸேஷன் மூலமாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் பாலிசி மூலயமாக தான் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் என்கரேஜிங் த செட்டிங் அப் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட். இப்போ டாக்ஸேஷனும் செலவோட பாலிசியும் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக்கல் பேக்வர்ட் ரீஜனாக இருக்கிற பிளேஸ் அந்த ரீஜனை வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
The next one is question and answer, that is true or false question for you. Government budget is a statement of actual receipt and payment of the government. So true or false? The answer is false because it is a statement of estimated receipt and payment of the government. I hope you all understand the objectives of the government budget. Thanks for watching. Share, subscribe my channel. Thank you.